இன்னைக்கு அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த பேர்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு இருக்கு. ஆனா முருகன் மாநாட்டுல தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் பழிக்கும் விதத்துல, பரிகசிக்கும் விதத்துல ஒரு வீடியோ போடுறாங்க. அதை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் மௌனமாக இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க, பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக, அந்த அளவுக்கு தேர்தலிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக கூட்டு வைத்ததற்காக அவர்கள் அந்த அளவுக்கு அடிமைகளாகி விட்டார்களா என்று நான் கேட்கிறேன். அந்த வீடியோ படம் நடக்கும் போது எந்திரிச்சு வந்திருக்கணுமா இல்லையா? இந்த வீடியோ படம் போட்டதை நாங்கள் கண்டிக்கிறோம் என்று எழுந்திருச்சிருக்கோமா இல்லையா? அந்த பத்திரிகையில வந்த செய்தியை பாருங்க. எல்லா அமைச்சர்களும் எல்லா தலைவர்களும் கம்முன்னு கையை கட்டி உட்கார்ந்துருக்காங்க. கை கட்டி உட்கார்ந்துருக்காங்கன்னா அந்த அளவுக்கு பயமா? அமித்ஷாவை பார்த்து, நரேந்திர மோடி பார்த்து அந்த அளவுக்கு பயமா? அந்த அளவுக்கு அடங்கி போயினா எதுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்? அண்ணாங்கிற பேரை எடுத்துருங்க, திராவிடங்கிற பேரை எடுத்துருங்க. அதை விட்டுட்டு இந்து முன்னணி முன்னேற்ற கழகம்னு பேர் வச்சுக்கோங்க. எதுக்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்? எதற்காக அதை சொல்கிறேன் என்றால், இந்த சமுதாயத்தில் பெரிய மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று பல தலைவர்கள் போராடி இருக்கிறார்கள். அதுல தலைவர் LAP ஒருவர். இன்னும் போராடி கொண்டிருக்கிறார்கள். பல தலைவர்கள் போராடினார்கள். அண்ணல் அம்பேத்கர் போராடினார். பல தலைவர்கள் போராடினார்கள். இந்த சமுதாயத்தில் மாற்றம் வந்துவிடக்கூடாது, மாற்றமே வந்துவிடக்கூடாது. இந்த வர்ணாசிரம தர்மம் தொடர்ந்து நிலைத்து இருக்க வேண்டும், இந்த ஏற்றத்தாழ்வுகள் தொடர்ந்து நிலைத்து இருக்க வேண்டும் என்று சில கட்சிகள் இருக்கிறார்கள். அதில் முதல் கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப புதுக்கரடி பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்கிறது? ஆங்கிலம் படித்தவர்கள் ஒரு நாள் வெட்கப்படுவார்கள், ஆங்கிலம் படித்ததற்காக அவமானப்படுவார்கள் என்று உள்துறை அமைச்சர் சொல்கிறார். ஆங்கிலம் படித்தவர்கள் அவமானப்படுவார்கள், வெட்கப்படுவார்கள். ஆங்கிலம் படிப்பதே வெட்கக்கேடு என்று உள்துறை அமைச்சர் சொல்கிறார். அதைத்தான் ராகுல் காந்தி 2-3 நாட்களுக்கு முன்னால் அம்பலப்படுத்தினார். ஆங்கிலம் படிப்பது யாருக்கு உயர்வு தரும்? உயர்ந்த ஜாதி ஆங்கிலம் படிக்குது. பணக்காரர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று ஆங்கிலம் படிக்கிறார்கள். கிறிஸ்துவ பள்ளிக்கூடங்களில் ஆங்கிலம் பயிற்சி மொழியாக இருக்கிறது, பாடமொழியாக இருக்கிறது. ஆங்கிலம் படிப்பவர்கள் கூடிக்கொண்டுதான் போகிறார்கள். ஏறத்தாழ இந்தியாவில் 10% மக்கள் ஆங்கிலம் பேச முடியும். ஆங்கிலம் படிக்காதே என்று சொல்கிறார்களே, ஆங்கிலம் படிப்பது வெட்கக்கேடு என்று சொல்கிறார்களே, யாரை பார்த்து சொல்கிறார்கள்? சமுதாயத்தின கீழ்த்தட்டத்தில் இருக்கக்கூடிய எளிய மக்கள், ஏழை மக்கள், ஊரக பகுதிகளில் கிராம மக்களை பார்த்து சொல்கிறார்கள். குறிப்பாக தலித் மக்களை பார்த்து சொல்கிறார்கள், பழங்குடியினரை பார்த்து சொல்கிறார்கள். இதை நீங்க அரசனுடைய கொள்கை என்ற அளவில் இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் சொல்கிறார் என்றால் அதை கவனமாக கேட்கணும். எதற்காக சொல்கிறார்கள்? ஆங்கிலம் படித்தா உலக அறிவு வந்துவிடும், ஆங்கிலம் படித்தால் மேற்கொண்டு படிக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிடும். ஆக நீங்கள் படிக்கக்கூடாது, மேற்கொண்டு அறிவு வளர்ந்து விடக்கூடாது, மேலும் உலக அறிவு வந்து விடக்கூடாது சொல்றாங்க. இந்த சொல்பவர்கள் கட்சியில பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்க ராஜ்நாத் சிங்குடைய மகன் இங்கிலாந்துல லீட்ஸ் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறார். விவசாயத்துறை அமைச்சராக இருக்க சிவராஜ் சிங் சௌஹான் உடைய மகன் அமெரிக்காவில் யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியாவில் படிக்கிறார். வர்த்தக அமைச்சராக இருக்கக்கூடிய பியூஷ் கோயல் உடைய மகன் ஹார்வர்ட் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறார். முன்னாள் அமைச்சர் பாரதிய ஜனதா கட்சியுடைய பேச்சாளர் ரவிசங்கர் பிரசாத் உடைய மகன் கார்னல் பள்ளிக்கூடத்தில் அமெரிக்காவில் படிக்கிறார். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய மகள் அமெரிக்காவில் நார்த் வெஸ்டர்ன் பல்கலைக்கழகத்தில் படிக்கிறார். முன்னாள் அமைச்சர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இன்னொரு பேச்சாளர் பிரகாஷ் ஜவடேக்கருடைய குழந்தை பாஸ்டன் பல்கலைக்கழகத்தில் படிக்கிறார். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருடைய மகன் அமெரிக்காவில் ஜார்ஜ் டவுன் பல்கலைக்கழகத்தில் படிக்கிறார். ஜோதிராத்ய சிந்தியா தொலைத்தொடர்பு துறை அமைச்சருடைய மகன் ஏல் பல்கலைக்கழகத்தில் அமெரிக்காவில் படிக்கிறார். எண்ணெய் ஆயில் மினிஸ்டர், பெட்ரோலியம் மினிஸ்டர், பெட்ரோல் டீசல் அமைச்சர் பூரி என்பவருடைய மகள் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் படிக்கிறார். விஞ்ஞானத்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் மகன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் இங்கிலாந்தில் படிக்கிறார். ஷெகாவத் அமைச்சருடைய மகள் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் படிக்கிறாங்க. இவங்க இந்த பல்கலைக்கழகங்கள் இந்தியிலேயே படிக்கிறாங்க.
இந்த பல்கலைக்கழகத்தில் தமிழ்லையா படிக்கிறாங்க? நிதி அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர், வெளியுறவுத்துறை அமைச்சர், விவசாயத்துறை அமைச்சர், வர்த்தகத்துறை அமைச்சர், தொலைத்தொடர்பு அமைச்சர், பெட்ரோல் டீசல் துறையினுடைய அமைச்சர், அனைவருடைய குழந்தைகளும் இன்று அமெரிக்காவில், இங்கிலாந்துல, வெளிநாட்டில் பல்கலைக்கழகங்களில் மேல் படிப்பு படிக்கிறார்கள். ஆனால் இந்திய மக்களை பார்த்து பாரதிய ஜனதா கட்சி சொல்கிறது, ஆங்கிலம் படிக்காத, ஆங்கிலம் படித்தால் வெட்கக்கேடு, ஆங்கிலம் படித்தால் அவமானப்படுவாய் என்று பேசுகிறது. இந்த பாரதிய ஜனதா கட்சியை எந்த கண்ணோட்டத்தோடு பார்ப்பது? சமுதாய மாற்றத்துக்கான கட்சியா? இந்த சமுதாயம் மாறக்கூடாது, இந்த சமுதாயம் ஏற்றத்தாழ்வு உள்ள சமுதாயம் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதற்கான கட்சியா? தலைவர் இளைய பெருமாளை பெருமை செய்வது நமக்கு பெருமை, நமக்கு கடமை. 1924ஆம் ஆண்டு இந்த ஊரிலே பிறந்தவருடைய 100ஆண்டு விழா நிறைவு நாளிலே இந்த ஊரிலே பேசுவதிலே மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். காட்டுமன்னார் கோயிலுக்கு ஒரு முறை நான் முன்னே வந்திருக்கிறேன். அதெல்லாம் பலருக்கு மறந்துவிட்டது என்று நான் நினைத்தேன். நல்ல வேளையாக அருமை நண்பர் KS அழகிரி அவர்கள் அதை நினைவுபடுத்தினார்கள். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக LEP அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு சென்னையிலே அவர்களுக்கு வரவேற்பு, சென்னையிலே எல்லாரும் கூடி பேசினோம். பிறகு தன்னுடைய சொந்த ஊரான காட்டுமன்னார் கோயிலுக்கு போக வேண்டும் என்று LEP அவர்கள் விரும்பினார்கள். 1979ஆம் ஆண்டு தன்னுடைய 27வது வயதில் நாடாளுமன்ற உறுப்பினர், இந்தியாவில் 27வது வயதில் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக ஆனவர்கள் மிக மிக அரிது. தன்னுடைய 47வது வயதில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி, தன்னுடைய 55வது வயதில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக வருகிறார். அப்போ தலைவருடைய ஊருக்கு செல்கிறோம் என்று நானும் துணை வருகிறேன் என்று சொன்னேன். அதில் என்னுடைய தன்னலமும் இருந்தது. என்னுடைய சுயநலம் என்னவென்றால், ரயிலில் போகும்போது அவரும் நானும் மட்டும்தான் அந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருப்போம். தமிழ்நாட்டில் தலித் மக்களுடைய நிலை, தலித் மக்களுடைய போராட்டம், குறிப்பாக தென்னார்காடு மாவட்டத்தில் அவர்கள் போராட்டம், இதையெல்லாம் மனம் விட்டு பேச முடியும் என்று நான் விரும்பினேன். மற்ற நேரத்தில் பேச முடியாதான்னு நீங்கள் கேட்கலாம். மற்ற நேரத்திலையும் பேசலாம். ஆனால் காங்கிரஸ் கட்சி ஆரம்ப காலம் தொடங்க இன்னும் கூட பல இடங்களிலே நிலக்கிழார்கள் கையிலே தான் இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, பல மாநிலங்களிலே காங்கிரஸ் கட்சியுடைய பெரிய தலைவர்கள் நிலக்கிழார்கள் தான். ஆக இந்த நிலக்கிழார்களுக்கு எதிராக எப்படி இளைய பெருமாள் அவர்கள் தலைவராக உருவாக முடிந்தது, எப்படி நாடாளுமன்றத்துக்கு தேர்தலிலே போட்டியிட்டு வெல்ல முடிந்தது, எப்படி தலித் சமுதாயத்தில் பிறந்திருந்தாலும் தலித் மக்களுக்கு மட்டுமல்ல, மற்றும் உழைக்கும் மக்கள் அனைவருக்கும் தலைவராக போராடி உயர முடிந்தது என்றெல்லாம் பேச வேண்டும் என்ற ஆசை. ஆகவே தான் சென்னையிலிருந்து புறப்பட்டு சிதம்பரம் ரயில் நிலையத்துக்கு வருகிறோம். அந்த ரயில் 6 மணி நேரமோ 7 மணி நேரமோ வந்திருக்கும். ஆனால் அந்த ரயில் 2-3 மணி நேரம் காலதாமதமாக வந்தது. காலதாமதம்க்கு ஒரே காரணம்தான். ஒவ்வொரு ரயில் நிலையத்திலையும், அந்த ரயில் நின்ற ஒவ்வொரு ரயில் நிலையத்திலையும் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள், ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் LEP அவர்களை பார்க்க வந்தார்கள். நான் வியந்து போனேன். அதை போன்ற ஒரு கூட்டத்தை, ரயிலிலே பயணித்தவர்கள் கூட்டத்தை நான் பார்த்தது கிடையாது. ஒரு முறை 1976 தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் மூப்பனார் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு
தலைவர் அவர்களும் நெடுமாறன் அவர்களும் திண்டிவனம் ராமமூர்த்தி அவர்களும் நானும் ஒரு ரயிலில் வந்தோம். அதுவும் நாள் ரயில் தான், டே எக்ஸ்பிரஸ் தான். அதுலேயும் கூட்டம் இருந்தது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதைவிட பெரிய கூட்டம் தலைவர் எல்ஐபி அவர்களுக்கு நான் பார்த்தேன். தலைவர் மூப்பனார் வந்தபோது இருந்த கூட்டம் வேற, தலைவர் எல்இபி அவர்கள் வந்தபோது இருந்த கூட்டம் வேற. தலைவர் மூப்பனார் அவர்கள் ரயிலில் வந்தபோது எல்லாரும் வந்தாங்க. மூத்தவர்கள், நடுத்தர வயது, இளையவர்கள், எல்லா சமுதாயத்து மக்களும் வந்தார்கள். அதில் வசதியானவர்களும் நிறைய வந்தார்கள். ஆனால் தலைவர் எல்ஐபி அவர்கள் வந்த ரயிலில் 199 பேர் தலித் மக்கள், இளைஞர்கள், காங்கிரஸ் கட்சியை பற்றி ஏறத்தாழ ஒன்றுமே அறியாதவர்கள், காங்கிரஸ் கட்சியின் பால் ஈர்க்கப்படாதவர்கள். தலைவர் எல்இபி அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக வருகிறார் என்பது பெரிய புரட்சி. அது மிகப்பெரிய புரட்சி. தலைவர் எல்இபிக்கு பிறகு 50 ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் இப்பொழுது தலைவராக வந்திருக்கிறார். எதற்காக சொல்கிறேன் என்றால், இன்று 101 ஆண்டுகள் முடிந்து விட்டன. இந்த 101 ஆண்டுகளில் தலித் மக்களுடைய நிலைமை மாறி இருக்கிறது, உண்மைதான். ஆனால் தலித் மக்களை முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமுதாயத்தை இன்னும் நாம் உருவாக்கவில்லை. தமிழ்நாட்டிலே உருவாக்கவில்லை என்றால் மற்ற மாநிலங்கள் என்ன நிலைமை என்று உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் சீர்திருத்தவாதிகள் இருந்தார்கள், தந்தை பெரியார் போன்று பகுத்தறிவுவாதிகள் இருந்தார்கள். காங்கிரஸ் இயக்கத்தில் பெரிய தலைவர்கள் இருந்தார்கள். பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் இருந்தார். திராவிட இயக்கத்தில் பெரிய தலைவர்கள் இருந்தார்கள். பேரறிஞர் அண்ணா இருந்தார். அதற்கு பிறகு மக்கள் மத்தியில் செல்வாக்கு மிகுந்த தலைவர்கள் இருந்தார். உதாரணமாக முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்தார்கள். தமிழ்நாடு கல்வி நிலையில் உயர்ந்திருக்கிறது. தமிழ்நாடு தொழில்துறையிலே முன்னேறி இருக்கிறது. இந்தியாவின் முன்னிலை மாநிலங்களிலே ஒன்றாக தமிழ்நாடு இருக்கிறது. அந்த தமிழ்நாட்டிலேயே இன்றளவும் கூட தலித் மக்கள் சரிசமமாக பார்க்கக்கூடிய சமுதாயத்தை உருவாக்கவில்லை என்றால் மற்ற மாநிலங்களில் என்ன நிலைமை என்று பார்க்க வேண்டும். 100 ஆண்டுகள் அவர் வாழலை. எல்இபி அவர்கள் 100 ஆண்டுகள் வாழலை. 100 ஆண்டுகள் அவருடைய போராட்டம், அவருடைய வரலாறு. இந்த 100 ஆண்டு வரலாறை பின்னோக்கி பாருங்க. முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது, நான் இல்லைன்னு சொல்லலை. அழகிரியும் அதான் தான் சொன்னார். அன்னைக்கெல்லாம் ஒரு ஊருக்கு போனால் காரில் போக முடியாது, செருப்பை போட முடியாது, மீசை வைக்க முடியாது, மேலே துண்டு போட முடியாது. அதை அந்த பழமைவாதத்தை ஒழித்திருக்கிறோம். ஆனால் தீண்டாமையை முழுமையாக ஒழித்திருக்கிறோமா? இன்னும் தீண்டாமை இந்தியாவில் இருக்கல்ல. அதே நேரத்தில் தலித் மக்களுடைய வாழ்க்கை உயர்ந்திருக்கிறதா? ஓரளவு உயர்ந்திருக்கிறது. ஆனால் இன்னும் அடித்தழுத்தல் தான் இருக்காங்க. ஆக முழுமையாக சரிசமமாக சரியாசனம் போட்டு தலித் மக்கள் உட்காரக்கூடிய அளவுக்கு இல்லை. இன்னைக்கே இல்லைன்னா 1924 எல்இபி அவர்கள் பிறந்த காலத்தில் எப்படி இருந்தது? அவர் போராடி
வாழ்ந்த காலத்தில் எப்படி இருந்தது, அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக உயர்ந்தபோது எந்த நிலை இருந்தது என்பதையெல்லாம் சிந்தித்து பார்க்கணும். இதையெல்லாம் தலித் இளைஞர்கள் சிந்திக்கவில்லை என்பது தான் எனக்கு வருத்தம். இன்னைக்கு தான் ஒரு நண்பர் எல்இபி அவர்களை எழுதிய வாழ்க்கை வரலாறை காலையிலேருந்து படிச்சுட்டு வந்தேன். காலையிலேருந்து படித்து முடிச்சிட்டேன். ஒவ்வொரு கட்டத்திலையும் போராட்டம், ஒவ்வொரு கட்டத்திலையும் எதிர்ப்பு, ஒவ்வொரு கட்டத்திலையும் எதிர்நீச்சல் தான் போட வேண்டி இருந்தது. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் பெரிய வெற்றியை அடைந்தார் என்றால் அந்த போராட்ட குணம் முக்கியம். எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், ஒதுக்கீடு மூலமாகவே எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து விட்டன என்று நினைக்கிறோம். தலித் மக்களை பார்த்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன், ஒதுக்கீடு மட்டுமே எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு அல்ல. ஒதுக்கீடு என்பது கல்வி நிலையங்களில், ஒதுக்கீடு என்பது அரசு வேலைகளில், அதில் தானே தீர்வு. ஆனால் அந்த ஒதுக்கீடு மட்டுமே எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு என்றால் தலித் மக்களே தனிப்பிரிவாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. இன்றும் தலித் மக்களை தனிப்பிரிவாக பார்க்கிறார்கள் என்றால், ஒதுக்கீடை மீறி அது நடக்கிறது என்றால் ஒதுக்கீடு மட்டுமே தீர்வு அல்ல. ஒதுக்கீடு மட்டுமே தீர்வு அல்ல என்று 2 பேர் என்னுடைய பார்வையிலே உணர்ந்தார்கள். ஒன்று அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் உணர்ந்தார்கள், இன்னொன்று எல்இபி அவர்கள் உணர்ந்தார்கள். அம்பேத்கர் அவர்கள் என்ன சொன்னார்? எஜுகேட், ஆர்கனைஸ், அஜிடேட் என்று சொன்னார். கல்வி பயிலு, ஆனால் எல்லாரையும் ஒருங்கிணைத்து போராட வேண்டும் என்று சொன்னார். இன்னைக்கு தலித் மக்கள் மத்தியில் கல்வியிலே அக்கறை காட்டுகிறார்களே ஒழிய அனைவரும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது. இன்னும் போராட வேண்டும் என்ற எண்ணமே கொஞ்சமும் கிடையாது. இந்த போராட்ட குணமே எல்லாருக்கும் செத்து போய்விட்டதோ என்று தலித் மக்களை மட்டும் சொல்லலை, எல்லா பகுதியிலையும் போராட வேண்டும் என்று அந்த உணர்வே கிடையாது. சுதந்திர போராட்ட காலத்தில் காந்தியடிகள் ஒரு அறைகூலை எடுத்தால் லட்சக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர் தெருக்களுக்கு வந்தார். இன்னைக்கு யாரும் தெருக்களுக்கு வரவில்லையே. வன்முறை போராட்டத்தை நான் விரும்பவில்லை, ஆனால் போராட்ட குணம் இருக்கணும். அதை அம்பேத்கர் அவர்கள் உணர்ந்தார்கள். ஆகவே தான் அந்த தாரக மந்திரமாக தந்தார்கள், எஜுகேட், ஆர்கனைஸ் அண்ட் அஜிடேட்டர். அதை அம்பேத்கரை சந்திக்காவிட்டாலும் அம்பேத்கருடைய எழுத்தால் கவரப்பட்டு எல்இபி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்தார் என்பதை அந்த வரலாறு படித்தால் உங்களுக்கு தெரியும். எதற்காக உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், தன்னுடைய 1965 எல்இபி அவர்களுக்கு 43 வயசு. நாடாளுமன்றத்தில் எத்தனையோ அறிஞர்கள் இருந்தார்கள், மெத்த படித்தவர்கள் இருந்தார்கள், வழக்கறிஞர்கள் இருந்தார்கள். ஆனால் அன்று லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் பிரதமராக இருந்தார். லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் எளியவர், எல்இபி அவரும் எளியவர். ஒரு எளியவர் இன்னொரு எளியவரிடம் திறமை புதைந்திருக்கிறது என்று கண்டுபிடித்தார். ஆகவேதான் எல்இபி அவர்களை இளைய பெருமாள் கமிட்டி என்று புகழ்பெற்ற, வரலாற்றிலே முக்கியமான திருப்புமுனையாக இருந்த இளைய பெருமாள் கமிட்டியை அமைத்து இந்தியாவில் தலித் மக்களுடைய நிலை என்ன, தலித் மக்கள் உயர்வுக்கு, தலித் மக்களுடைய முழு சுதந்திரத்தை அவர்கள் துய்ப்பதற்கு என்ன வழி என்று ஆராய்வதற்காக இளைய பெருமாள் தலைமையிலே ஒரு கமிட்டி அமைத்தார்கள். அந்த கமிட்டியினுடைய அறிக்கை இன்னும் முழுமையாக அமல் செய்யவில்லை.
அந்த கமிட்டியினுடைய அறிக்கை ஒவ்வொன்றாகத்தான் அமல் செய்கிறோம். உதாரணமா அந்த கமிட்டி பரம்பரை அர்ச்சகர் முறையை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னது. பரம்பரை அர்ச்சகர் முறையை நாடு முழுவதும் ஒழிக்கப்படவில்லையே. தமிழ்நாட்டில் பரம்பரை அர்ச்சகர் முறை ஒழிக்கப்பட்டது, ஓரளவு ஒழிக்கப்பட்டது. பரம்பரை அர்ச்சகர்களும் இருக்கிறார்கள். மற்ற சமுதாயத்தை சார்ந்தவர்களும் அர்ச்சகர்களாக நியமிப்பதற்கு திராவிட முன்னேற்றக் கழக அரசு கலைஞர் அவர்கள் ஆட்சியிலே உத்தரவு பிறப்பித்தது. ஆனாலும் இன்னும் பல கோயில்களிலே பரம்பரை அர்ச்சகர்கள் தான் இருக்கிறார்கள். பல கோயில்களிலே மற்ற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அர்ச்சகராக வர முடியலை. நாடு முழுவதும் பார்த்தீர்கள் என்றால் பரம்பரை அர்ச்சகர்கள் தான் இருக்கிறாங்க. மற்ற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அர்ச்சகர்களாக வர முடியவில்லை. ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் அர்ச்சகர்களாக வர முடியது. அதுவும் பரம்பரை அர்ச்சகர்களாக வர முடியது. நாம் பரம்பரை அர்ச்சகர்களை குறை சொல்லவில்லை. பரம்பரை அர்ச்சகர்கள் இருக்கட்டும், ஆனால் மற்றவர்களும் அர்ச்சகர்களாக வர வேண்டுமா இல்லையா? அது இளைய பெருமாள் கமிட்டியுடைய முதல் பரிந்துரை பரம்பரை அர்ச்சகர்களை ஒழிக்க வேண்டும் என்று 1965 அமைத்த கமிட்டி 30/1/1969 தன்னுடைய 431 பக்கம் அறிக்கையை தந்தது. அந்த நாளை நினைவிலே கொள்ளுங்கள். அது காந்தியடிகள் கொல்லப்பட்ட நாள். காந்தியடிகளை 1948 ஜனவரி 30 கோட்சே கொன்றான். 1969 ஜனவரி 30 அன்று இளைய பெருமாள் கமிட்டி அறிக்கை தாக்கல் செய்யப்படுகிறது. 69 25 வரைக்கும் 56 ஆண்டுகள் ஆகிவிட்டன. 56 ஆண்டுகள் கழித்தும் இளைய பெருமாள் கமிட்டியுடைய முதல் பரிந்துரை இன்னும் நாடு முழுவதும் அமலாகவில்லை என்பதை மறந்துவிடக்கூடாது. எந்த அளவுக்கு மக்களை திரட்ட வேண்டும், எந்த அளவுக்கு போராட வேண்டும் என்பதை இளைஞர்களுடைய ஊகத்துக்கு, சிந்தனைக்கு நான் விட்டு விடுகிறேன். இது ஏதோ 100 ஆண்டுகளில் முடிகிற காரியம் அல்ல. 100 ஆண்டுகள் கழித்து முடியலை. இன்னும் 100 ஆண்டுகள் ஆகுமான்னு எனக்கு தெரியாது. இன்னும் 100 ஆண்டுகள் ஆக வேண்டாம், ஆகக்கூடாது என்று தான் நான் விரும்புகிறேன். ஆனால் 5 ஆண்டுகளில் முடியுமா, 10 ஆண்டுகளில் முடியுமா என்று எனக்கு சொல்ல தெரியல. இன்னும் இந்த நாட்டில் தீண்டாமை இருக்கிறது. இன்னும் இந்த நாட்டில் ஒரு தரப்பு மக்கள் ஒதுக்கி வைக்கப்படுகிறார்கள். இன்னும் இந்த நாட்டில் ஒடுக்குமுறை இருக்கிறது. இன்னும் இந்த நாட்டில் ஜாதி பேதங்கள் இருக்கின்றன. அந்த ஜாதி பேதங்களில் மிக மிக பாதிக்கப்படுபவர்கள் தலித்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. இங்கே தலித்களும் இருக்கிறார்கள், மற்றவர்கள் இருக்கிறாங்க, எல்லா சமுதாயத்தினரும் இருக்கிறாங்க. நான் யாரையும் குற்றம் சொல்லதாக நினைக்காதீங்க. சமுதாயத்தினுடைய அமைப்பு, அந்த சமுதாய அமைப்பை மாற்றுவது தான் நம்முடைய மிகப்பெரிய கடமை. பொருளாதார உயர்வு, கல்வி உயர்வு, விஞ்ஞான உயர்வு, தொழில் உயர்வு, வேளாண்மை துறை உயர்வு, அதெல்லாம் தேவைதான். ஆனால் சமுதாய அமைப்பில் ஒரு மனிதன் உயர்ந்தவன், ஒரு மனிதன் கீழானவன், தீண்டத்தகாதவன், ஒடுக்கப்படவன், அந்த அமைப்பு இருக்கிற வரைக்கும் அந்த அமைப்பை ஒழிப்பது தான் நம்முடைய முதல் கடமை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அமைப்பு ஒழிந்தால்தான், அந்த சாதி பேதங்கள், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பேதங்கள் ஒழித்தால்தான் மற்ற உயர்வுகளை பெற முடியும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அன்று ரயிலில் திரு இளைய பெருமாளோடு பேசும்போது இந்த பழைய கதைகளெல்லாம் சொன்னார். அந்த போராட்டங்களில் யார் துணை நின்றார்கள், யார் எதிர்த்து நின்றார்கள், எவ்வளவு வன்முறை நடந்தது என்பதையெல்லாம் சொன்னார். அதை பார்க்கும்போது இந்த ரயில் நிலையத்தில் கூடியிருந்த இளைஞர்கள் கூட்டம்னா அந்த மாதிரி கூட்டத்தை நான் பார்த்ததே கிடையாது. ஒரு ரயில் நிலையங்கள், ஒவ்வொரு ரயில் நிலையத்திலையும், இந்த பெரிய ரயில் நிலையங்கள் மட்டுமல்ல,
அது சின்ன ரயில் நிலையத்தில் நின்னா கூட ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வந்த காட்சியை பார்த்தேன். அப்போ தான் இந்த சமுதாயத்தினுடைய அமைப்பை எனக்கே முழுமையாக புரிந்தது. இன்று இளைய பெருமாள் அவர்கள் இறந்து ஏறத்தாழ 20 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இந்த 20 ஆண்டுகளில் 10 ஆண்டுகள் காங்கிரஸ் கட்சி ஆண்டது. இந்த 10 ஆண்டுகளில் பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிறது. பாரதிய ஜனதா கட்சி இந்த சமுதாய அமைப்பை மாற்றும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. உங்கள் யாருக்காவது அந்த நம்பிக்கை இருந்தால் உங்களை நான் ஏமாற்றம் செய்ய விரும்பவில்லை. பாரதிய ஜனதா கட்சி இந்த சமுதாயத்தினுடைய அமைப்பை மாற்றுவதற்கான கட்சி அல்ல. இந்த சமுதாயத்தின் அமைப்பை நிலைக்கச் செய்வதற்காக உருவான கட்சி. உதாரணமாக ஒன்று சொல்கிறார்கள். இப்போ புதுக்கரடி பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்கிறது? ஆங்கிலம் படித்தவர்கள் ஒரு நாள் வெட்கப்படுவார்கள், ஆங்கிலம் படித்ததற்காக அவமானப்படுவார்கள் என்று உள்துறை அமைச்சர் சொல்கிறார். ஆங்கிலம் படித்தவர்கள் அவமானப்படுவார்கள், வெட்கப்படுவார்கள், ஆங்கிலம் படிப்பதே வெட்கக்கேடு என்று உள்துறை அமைச்சர் சொல்கிறார். அதைத்தான் ராகுல் காந்தி 2-3 நாட்களுக்கு முன்னால் அம்பலப்படுத்தினார். ஆங்கிலம் படிப்பது யாருக்கு உயர்வு தரும்? உயர்ந்த ஜாதி ஆங்கிலம் படிக்குது. பணக்காரர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று ஆங்கிலம் படிக்கிறார்கள். கிறிஸ்துவ பள்ளிக்கூடங்களில் ஆங்கிலம் பயிற்சி மொழியாக இருக்கிறது, பாடமொழியாக இருக்கிறது. ஆங்கிலம் படிப்பவர்கள் கூடிக்கொண்டுதான் போகிறார்கள். ஏறத்தாழ இந்தியாவில் 10% மக்கள் ஆங்கிலம் பேச முடியும். ஆங்கிலம் படிக்காதே என்று சொல்கிறார்களே, ஆங்கிலம் படிப்பது வெட்கக்கேடு என்று சொல்கிறார்களே, யாரை பார்த்து சொல்கிறார்கள்? சமுதாயத்தின கீழ்த்தட்டத்தில் இருக்கக்கூடிய எளிய மக்கள், ஏழை மக்கள், ஊரக பகுதிகளில் கிராம மக்களை பார்த்து சொல்கிறார்கள். குறிப்பாக தலித் மக்களை பார்த்து சொல்கிறார்கள், பழங்குடியினரை பார்த்து சொல்கிறார்கள். இதை நீங்கள் அரசனுடைய கொள்கை என்ற அளவில் இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் சொல்கிறார் என்றால் அதை கவனமாக கேட்கணும். எதற்காக சொல்கிறார்கள்? ஆங்கிலம் படித்தா உலக அறிவு வந்துவிடும். ஆங்கிலம் படித்தால் மேற்கொண்டு படிக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிடும். ஆக நீங்கள் படிக்கக்கூடாது, மேற்கொண்டு அறிவு வளர்ந்து விடக்கூடாது, மேலும் உலக அறிவு வந்து விடக்கூடாதுன்னு அதை சொல்றாங்க. இந்த சொல்பவர்கள் கட்சியில பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்க ராஜ்நாத் சிங்குடைய மகன் இங்கிலாந்தில் லீட்ஸ் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறார். விவசாயத்துறை அமைச்சராக இருக்க சிவராஜ் சிங் சௌஹான் உடைய மகன் அமெரிக்காவில் யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியாவில் படிக்கிறார். வர்த்தக அமைச்சராக இருக்கக்கூடிய பியூஷ் கோயலுடைய மகன் ஹார்வர்ட் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறார். முன்னாள் அமைச்சர் பாரதிய ஜனதா கட்சியுடைய பேச்சாளர் ரவிசங்கர் பிரசாதுடைய மகன் கார்னல் பள்ளிக்கூடத்தில் அமெரிக்காவில் படிக்கிறார். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய மகள் அமெரிக்காவில் நார்த் வெஸ்டர்ன் பல்கலைக்கழகத்தில் படிக்கிறார். முன்னாள் அமைச்சர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இன்னொரு பேச்சாளர் பிரகாஷ் ஜவடேக்கருடைய குழந்தை பாஸ்டன் பல்கலைக்கழகத்தில் படிக்கிறார். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருடைய மகன் அமெரிக்காவில் ஜார்ஜ் டவுன்
பல்கலைக்கழகத்தில் படிக்கிறார். ஜோதிராத்திய சிந்தியா தொலைத்தொடர்பு துறை அமைச்சருடைய மகன் ஏல் பல்கலைக்கழகத்தில் அமெரிக்காவில் படிக்கிறார். எண்ணெய் ஆயில் மினிஸ்டர், பெட்ரோலியம் மினிஸ்டர், பெட்ரோல் டீசல் அமைச்சர் பூரி என்பவருடைய மகள் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் படிக்கிறார். விஞ்ஞானத்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் மகன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் இங்கிலாந்தில் படிக்கிறார். ஷெகாவத் அமைச்சருடைய மகள் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் படிக்கிறாங்க. இவங்க இந்த பல்கலைக்கழகங்களில் இந்தியிலேயா படிக்கிறாங்க? இந்த பல்கலைக்கழகத்தில் தமிழ்லையா படிக்கிறாங்க? நிதியமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர், வெளியுறவுத்துறை அமைச்சர், விவசாயத்துறை அமைச்சர், வர்த்தகத்துறை அமைச்சர், தொலைத்தொடர்பு அமைச்சர், பெட்ரோல் டீசல் துறையினுடைய அமைச்சர் அனைவருடைய குழந்தைகளும் இன்று அமெரிக்காவில், இங்கிலாந்தில், வெளிநாட்டில் பல்கலைக்கழகங்களில் மேல் படிப்பு படிக்கிறார்கள். ஆனால் இந்திய மக்களை பார்த்து பாரதிய ஜனதா கட்சி சொல்கிறது, ஆங்கிலம் படிக்காத, ஆங்கிலம் படித்தால் வெட்கக்கேடு, ஆங்கிலம் படித்தால் அவமானப்படுவாய் என்று பேசுகிறது. இந்த பாரதிய ஜனதா கட்சியை எந்த கண்ணோட்டத்தோடு பார்ப்பது? சமுதாய மாற்றத்துக்கான கட்சியா? இந்த சமுதாயம் மாறக்கூடாது, இந்த சமுதாயம் ஏற்றத்தாழ்வு உள்ள சமுதாயம் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதற்கான கட்சியா? இன்று மறைந்த தலைவர் திரு இளைய பெருமாளுடைய 100ஆண்டு நிறைவு நாள். இந்த நிறைவு நாளிலாவது எது வெண்ணெய் எது சுண்ணாம்பு என்று புரிந்து கொள்ள வேண்டும். எது ஏற்றுக்கொள்ளக்கூடியது எது ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று புரிந்து கொள்ள வேண்டும். நான் அரசியல் காரணத்துக்காக பேசல, சமுதாய கண்ணோட்டத்தோடு பேசுகிறேன். அரசியலில் ஒரு கட்சி வெல்லலாம், ஒரு கட்சி தோற்கலாம், ஒரு கட்சி ஆட்சி புரியலாம், ஒரு கட்சி ஆட்சியிலிருந்து அகற்றப்படலாம். அது 2ஆம் பட்சம். இந்த சமுதாயம் மாற வேண்டுமா இல்லையா? இந்த சமுதாயம் காலம் காலமாக இருந்த இந்த சமுதாயம் மாற்ற வேண்டுமா இல்லையா? இந்த சமுதாயத்தில் சீர்திருத்தம் செய்ய வேண்டுமா இல்லையா? இந்த சீர்திருத்தத்தை ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். இந்த சீர்திருத்தத்தை மேல்தட்டில் இருக்கவங்க செய்ய மாட்டாங்க. மேல்தட்டில் இருக்கவங்க ஏன் இந்த சமுதாயத்தை சீர்திருத்த வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள், போராடுவார்கள்? கீழ்த்தட்டில் இருக்கவங்க தான் சமுதாயத்தை மாற்ற முடியும். மேல்தட்டில் இருக்கவங்க சமுதாயத்தை மாற்ற மாட்டார்கள். மேல்தட்டில் இருந்து சமுதாயத்தை மாற்றக்கூடிய அரிய நண்பர்கள் இருந்திருக்காங்க, அரிய தலைவர்கள் இருந்திருக்காங்க. பெரும்பகுதி மேல்தட்டில் இருக்கவங்க சமுதாய மாற்றம் ஏற்பட்டால் தங்களுடைய மேல்தட்டு அந்தஸ்து போய்விடும் என்றே தெரிந்து வைத்திருக்கிறார்கள், அச்சப்படுகிறார்கள். கீழ்த்தட்டில் இருக்கவங்க தான் மாற்றம். ஆகவேதான் உள்துறை அமைச்சர் சொல்கிறார், எளிய மக்களை பார்த்து சொல்கிறார், கிராம மக்களை பார்த்து சொல்கிறார், தலித் மக்களை பார்த்து சொல்கிறார், பின்தங்கிய மக்களை பார்த்து சொல்கிறார், ஆங்கிலம் படிக்காதே, ஆங்கிலம் படித்தால் வெட்கப்படுவாய், ஆங்கிலம் படித்தால் அவமானப்படுவாய், ஆங்கிலம் படிக்காதே என்று சொல்கிறார். அதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி எத்தகைய கட்சி. நாம் இங்கே கூடியிருப்பது இளைய பெருமாளுடைய பெருமையை பேசுவதற்காக. இளைய பெருமாளுடைய பெருமையே சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான். நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தது பெரிய பெருமை அல்ல. ஆயிரக்கணக்கான பேர் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்திருக்கிறாங்க, கமிட்டி தலைவர்களாக பல பேர் இருந்திருக்கிறாங்க, சட்டமன்ற உறுப்பினராக பல பேர் இருந்திருக்கிறாங்க, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக பல பேர் இருந்திருக்காங்க. ஆனால் அனைவரும் சமுதாயம் மாற்றம் வேண்டும் என்பதற்காக போராடவில்லை, சமுதாய மாற்றம் வேண்டும் என்பதற்காக வாழ்நாள் முழுவதும் போராடவில்லை. அத்தகைய போராளி இளைய பெருமாளுடைய 100ஆண்டு நிறைவு விழாவில் இதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். குறிப்பாக தலித் இளைஞர்கள்,
மற்ற இளைஞர்கள், முற்போக்கு சிந்தனை உள்ள அனைத்து இளைஞர்களையும் நான் அன்போடும் அடக்கத்தோடும் கேட்டுக்கொள்கிறேன். முற்போக்கு சிந்தனை உள்ள அனைத்து இளைஞர்களும் எந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, முற்போக்கு சிந்தனை உள்ள அனைத்து இளைஞர்களும் இந்த சமுதாய மாற்றம்தான் முதல் கோரிக்கோள், முதல் கோரிக்கை, முதல் குறிக்கோள், முதல் லட்சியம் என்று பார்க்க வேண்டும். சமுதாயம் மாறினா எல்லாமே மாறிடும். சமுதாயம் மாறினா எல்லாமே மாறிடும். இன்னைக்கு ஜப்பான் 2வது உலகப் போரில் அழிக்கப்பட்ட நாடு, முழுமையாக அழிந்து விட்டது. அணுகுண்டு வீசப்பட்ட ஒரே நாடு ஜப்பான். 2 அணுகுண்டுகளில் வீசி ஹிரோஷிமா, நாகசாக்கி என்ற இடங்களை முழுமையாக அழித்து விட்டார்கள். அந்த அளவுக்கு ஜப்பான் அரசு மட்டுமல்ல, ஜப்பான் மக்களும் ஏறத்தாழ அழிக்கப்பட்டார்கள். ஒன்றுமே கிடையாது ஜப்பானில். 2வது உலகப் போருக்கு பிறகு ஒன்றுமே கிடையாது. அவர்களால் 30-40 ஆண்டுகளில் மீண்டும் பணக்கார நாடாக, செழிப்பான நாடாக, வளமையான நாடாக எப்படி மாற்ற முடிந்தது என்றால் அந்த சமுதாய பேதங்கள் கிடையாது. ஜப்பான் சமுதாயம் ஒரே சமுதாயம். ஜப்பான் சமுதாயத்தில் மேல் சாதி கீழ் சாதி என்று கிடையாது. ஜப்பான் சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. ஒடுக்கிய சமுதாயம், ஒடுக்கப்பட்ட சமுதாயம் என்ற பேதம் கிடையாது. ஒரு சமுதாயமாக இருப்பதால் தான் அவர்களால் சமுதாய மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லாமல் மாறிய சமுதாயத்தை அடித்தளமாக வைத்து உயர முடிந்தது. இன்னைக்கு பல நாடுகள் ஒற்றுமையான சமுதாயமாக இருந்தால் உயர்ந்து விடுகிறார்கள். இந்த நாட்டில் இன்னும் சாதி பேதங்கள் இருக்கின்றன என்பதை மறந்து விடாதீர்கள். இன்னைக்கு கூட தமிழ்நாட்டில் பள்ளிக்கல்வி என்பது பள்ளிக்கல்வித்துறையில் இருக்கு. ஆனால் இன்னொரு வகையான பள்ளிகள் இருக்கு. இன்னொரு வகையான பள்ளிகள் இருக்கு என்று பல பேருக்கு தெரியாது. ஆதி திராவிட துறை நடத்துகின்ற பள்ளிகள் என்று ஒரு பள்ளி இருக்கு. அந்த ஆதி திராவிட பள்ளிகளில் ஆதி திராவிட மக்கள் மட்டும்தான் சேர்க்கப்படுவார்கள். அந்த ஆதி திராவிட பள்ளிகள் இருக்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. அந்த பிழையாக இருந்தால் விவாதிக்கலாம். ஏன் ஆதி திராவிட பள்ளிகள் என்று தனியாக ஒரு பள்ளி முறை? எல்லா பள்ளிகளிலையும் தலித் மக்களை சேர்க்கிறார்களே, அதை போல இந்த மாணவர்களையும் எல்லா பள்ளிகளிலையும் சேர்ப்பதைப் போல பள்ளி கல்வித்துறை நடத்துகிற அரசு பள்ளிகளில் சேர்க்க வேண்டியது தானே. ஆனால் ஆதி திராவிட நலத்துறை சில பள்ளிகளே நடக்குது. முதலமைச்சர் உத்தரவு போடலாம், இந்த முதலமைச்சரும் உத்தரவு போடலாம், முந்தைய முதலமைச்சர்களும் உத்தரவு போடலாம், அமைச்சர்கள் உத்தரவு போடலாம். ஆனால் நிதர்சன நிலைமை என்ன? ஆதி திராவிடர் நலத்துறை நடத்துகின்ற பள்ளிகளில் தஞ்சையில் 7 பள்ளிகளில் ஆசிரியர்களே கிடையாது. கடலூரில் 6 பள்ளிகளில் ஆசிரியர்களே கிடையாது. திருநெல்வேலியில் 6 பள்ளிகளில் ஆசிரியர்களே கிடையாது. விழுப்புரத்தில் 5 பள்ளிகளில் ஆசிரியர்கள் கிடையாது. என்னுடைய சிவகங்கை மாவட்டத்தில் 4 பள்ளிகளில் ஆசிரியர்களே கிடையாது. வேலூரில் 3 பள்ளிகளில் ஆசிரியர்கள் கிடையாது. தர்மபுரியில் 2 பள்ளிகளில் ஆசிரியர்கள் கிடையாது. பல பள்ளிகளில் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். இந்த பள்ளிகளில் ஆசிரியர்களே இல்லைன்னா என்ன கற்றுக் கொடுக்குறாங்க? என்ன பள்ளிக்கூடாது? ஆகவே தான் ஆதி திராவிடர் பள்ளிகளில் சேரும் மாணவர்கள் ஆண்டுக்கு ஆண்டு குறைந்து கொண்டே வருகிறார்கள். 2021-22 95,000 மாணவர்கள் இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து 95,000 மாணவர்கள் இருந்த இடத்துல 87,000 மாணவர்கள்,
அடுத்த ஆண்டு 81,000 மாணவர்கள், 24-25 76,000 மாணவர்கள் தான் இருக்கிறாங்க. ஆக இந்த பள்ளிகளே பேதங்களை வளர்க்கிறது என்று நான் நினைக்கிறேன். ஆதி திராவிடர் துறை, ஆதி திராவிடர் மாணவர்களுக்காக ஆதி திராவிடர் பள்ளிகளை நடத்தி அதில் பல பள்ளிகளிலே ஆசிரியர்களாக இல்லை என்றால் எப்படி சாதி பேதம் ஒழியும்? ஆகவேதான் நான் சொல்கிறேன், சாதி பேதங்கள் நிறைந்த சமுதாயம்தான் இந்திய சமுதாயம். அதில் தமிழ்நாடு முழுமையாக விலக்கப்படவில்லை. தமிழ்நாட்டில் பெரிய அளவு விழிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை நான் மறுக்கவில்லை. அதற்கு காரணம் பல தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் என்று இருந்தால் தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா அவர்கள் தொடங்கிய திராவிட முன்னேற்றக் கழகம், இவைதான் பெரிய காரணம். தமிழ்நாட்டில் விழிப்புணர்வு ஏற்பட்டதற்கு மிகப்பெரிய காரணம் இவர்கள் தான். அதில் ஒன்றும் மறுப்பே கிடையாது. அதில் காங்கிரஸ் கட்சிக்குத்தான் பங்கு இருக்கிறது, மற்ற கட்சிகளுக்கு பங்கு இல்லை என்று சொல்லவில்லை. காங்கிரஸ் கட்சிக்கு பங்கு இருந்தது, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் பங்கு இருந்தது. இன்னும் சொல்ல போனால் எம்ஜிஆர் காலத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் பங்கு இருந்தது. இன்னைக்கு அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அது பேர்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு இருக்கு. ஆனா முருகன் மாநாட்டில் தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் பழிக்கும் விதத்தில், பரிகசிக்கும் விதத்தில் ஒரு வீடியோ போடுறாங்க. அதை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் மௌனமாக இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க, பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக, அந்த அளவுக்கு தேர்தலிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக கூட்டு வைத்ததற்காக அவர்கள் அந்த அளவுக்கு அடிமைகளாகி விட்டார்களா என்று நான் கேட்கிறேன். அந்த வீடியோ படம் நடக்கும்போது எந்திரிச்சு வந்திருக்கணுமா இல்லையா? இந்த வீடியோ படம் போட்டதை நாங்கள் கண்டிக்கிறோம் என்று எழுந்திருச்சிருக்கோமா இல்லையா? அந்த பத்திரிகையில் வந்த செய்தியை பாருங்க. எல்லா அமைச்சர்களும் எல்லா தலைவர்களும் கம்முன்னு கையை கட்டி உட்கார்ந்துருக்காங்க. கை கட்டி உட்கார்ந்துருக்காங்கன்னா அந்த அளவுக்கு பயமா? அமித்ஷாவை பார்த்து, நரேந்திர மோடி பார்த்து அந்த அளவுக்கு பயமா? அந்த அளவுக்கு அடங்கி போயினா எதுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்? அண்ணாங்கிற பேரை எடுத்துருங்க, திராவிடங்கிற பேரை எடுத்துருங்க. அதை விட்டுட்டு இந்து முன்னணி முன்னேற்ற கழகம்னு பேர் வச்சுக்கோங்க. எதுக்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்? எதற்காக அதை சொல்கிறேன் என்றால், இந்த சமுதாயத்தில் பெரிய மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று பல தலைவர்கள் போராடி இருக்கிறார்கள். அதில் தலைவர் எல்ஏபி ஒருவர். இன்னும் போராடி கொண்டிருக்கிறார்கள். பல தலைவர்கள் போராடினார்கள். அண்ணல் அம்பேத்கர் போராடினார். பல தலைவர்கள் போராடினார்கள். இந்த சமுதாயத்தில் மாற்றம் வந்துவிடக்கூடாது, மாற்றமே வந்துவிடக்கூடாது. இந்த வர்ணாசிரம தர்மம் தொடர்ந்து நிலைத்து இருக்க வேண்டும், இந்த ஏற்றத்தாழ்வுகள் தொடர்ந்து நிலைத்து இருக்க வேண்டும் என்று சில கட்சிகள் இருக்கிறார்கள். அதில் முதல் கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மேடையில் அரசியலை கொண்டு வர வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. ஆனால் சமுதாய மாற்றமும் அரசியலும் பின்னி பிணைந்தவை. அரசியல் இல்லாமல் சமுதாய மாற்றம் ஏற்படாது. சமுதாய மாற்றம் ஏற்படாத அரசியலே இந்தியாவுக்கு தேவையில்லை. ஆக சமுதாய மாற்றமும் அரசியல் விழிப்பும் பின்னி பிணைந்தவை. அரசியல் விழிப்பு உள்ளவர்கள் தான் சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். சமுதாய மாற்றம் ஏற்பட்டால்தான் அரசியல் புதிய அரசியலாக, முன்னேற்ற அரசியலாக மாறும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எல்இபி அவர்கள் பல பரிந்துரைகளை செய்தார். ஒரு பரிந்துரையை சொன்னேன், பரம்பரை அர்ச்சகர் முறையை ஒழிய வேண்டும் என்று. இன்னொரு பரிந்துரை, தீண்டாமை ஒழிப்பு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று. தீண்டாமை ஒழிப்பு சட்டத்தை நிறைவேற்றியது 1955 காங்கிரஸ் கட்சி. அதை மறந்துடாதீங்க. தீண்டாமை ஒழிப்பு சட்டத்தை நிறைவேற்றியது காங்கிரஸ் கட்சி. அதனால தீண்டாமை ஒழியலை, ஆனால் சட்டம் நிறைவேற்றணும்.
அதற்கு பிறகு எல்இபி அவர்கள் பல முறை பேசியிருக்கிறார், எழுதியிருக்கிறார். தீண்டாமை ஒழிந்தால் மட்டும் வன்கொடுமை ஒழிந்ததாக அர்த்தமில்லை. இன்று ஒடுக்குமுறை என்பது தீண்டாமை மட்டுமல்ல. தீண்டாமை என்ன, பார்க்கக்கூடாது, பேசப்படாது, தொடப்படாது. ஆனால் வன்கொடுமை என்பது மோசமான விளைவு, மோசமான நிலைமை. அந்த வன்கொடுமையை ஒழிக்க வேண்டும், வன்கொடுமை செய்பவர்களை தண்டிக்க வேண்டும் என்று எல்இபி அவர்கள் எழுதினார், பரிந்துரை செய்தார். இந்த வன்கொடுமை ஒழிப்பு சட்டத்தை நிறைவேற்றியது காங்கிரஸ் கட்சி ராஜீவ் காந்தி காலத்தில். ஆக ஜவஹர்லால் நேரு காலத்தில் தீண்டாமை ஒழிப்பு சட்டம், வன்கொடுமை ஒழிப்பு சட்டம் காங்கிரஸ் ஆட்சியிலே நடந்தது. அதை மறந்துவிடக்கூடாது. இன்றும் தீண்டாமை இருக்கிறது, வன்கொடுமை நடக்கிறது. வன்கொடுமை பல இடங்களிலே நடக்கிறது என்றால் அதற்காக நாம் வெட்கப்பட வேண்டும். வெட்கப்படுவதோடு நிறுத்திவிடக்கூடாது. தொடர்ந்து சொல்கிறேன், எஜுகேட், ஆர்கனைஸ் அண்ட் அஜிடேட். பயிலு, கல்வி படு, எல்லாரையும் திரட்டு, போராடு. அந்த போராட்ட குணம் கொஞ்சம் கொஞ்சமாக மங்கிவிட்டது என்பதை எனக்கு வருத்தம். இன்று எல்இபி அவர்களுடைய 100ஆண்டு நிறைவு விழாவிலே நாம் ஒரு உறுதியை எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லாரும் படிக்க வேண்டும், எல்லாரும் கல்வி பயில வேண்டும், உயர்ந்த கல்வி பயில வேண்டும். உயர்ந்த கல்வி பயில வேண்டும் என்பதற்காகத்தான் வங்கிகளை எல்லாம் கல்வி கடன் கொடுங்க என்று சொன்னதுக்கு காரணம் தான். படிப்பு இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது, கல்வி இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது, உயர்கல்வி இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. அது மட்டும் அதோட நிறுத்திட்டு பல பேரை நான் பார்க்குறேன், படித்தாச்சு, ஒதுக்கீடு இருக்குது, வேலை கிடைச்சா போவோம், அரசு வேலை கிடைச்சா போயிடுவோம். அதோட வாழ்க்கை முடிந்து விட்டதா? அதோடு சமுதாய கொடுமைகள் எல்லாம் முடிஞ்சு விட்டதா? சமுதாய சேதி ஏற்றத்தாழ்வுகள்லாம் முடிஞ்சு விட்டதாங்கிற இல்லை. பயில வேண்டும், அதற்கு பிறகு மக்களை திரட்ட வேண்டும், போராட வேண்டும். ஆக நான் உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்வது, எல்இபி அவர்களுடைய 100ஆண்டு நிறைவு நாளில் ஒன்றைத்தான் உங்களை அன்போடு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். கல்வி கற்க வேண்டும், அனைத்து மக்களையும் திரட்ட வேண்டும். உங்களால் இயன்ற அளவு கிராமத்தில், வட்டத்தில், வட்டாரத்தில், ஒன்றியத்தில், மாவட்ட அளவில் அனைத்து மக்களையும் திரட்ட வேண்டும். அதற்கு பிறகு அநீதி எங்கே நடந்தாலும் போராட வேண்டும் என்ற உணர்வு வர வேண்டும். நான் எல்இபி அவர்களை பார்க்கும் பொழுது அவர் படித்தவர் என்பதற்காக அவரை நான் மதிக்கவில்லை, நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதற்காக மதிக்கவில்லை, இளைய பெருமாள் கமிட்டியுடைய அறிக்கையை தந்தார் என்பதற்காக மதிக்கவில்லை, 431 பக்க அறிக்கையை தந்தார் என்பதற்காக மதிக்கவில்லை, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருந்தார் என்பதற்காக அவரை போற்றவில்லை, அவரை போராளி என்பதற்காக பாராட்டுகிறேன். அவர் தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் போராளியாக இருந்தார். அதை போன்ற போராளிகள் நூற்றுக்கணக்கில், ஆயிரக்கணக்கில் எழ வேண்டும், விளங்க வேண்டும், தலை தூக்க வேண்டும். உங்கள் ஒவ்வொருவருக்கும் போராளி குணம் வர வேண்டும். போராளி குணம் இல்லாமல் எந்த சமுதாயமும் மாறாது என்பதை அன்போடு கேட்டு, இளைய பெருமாள் அவர்களுடைய புகழ் வாழ்க, அவர் போராட்ட குணம் ஓங்குக, அவருடைய பாதையிலே இன்னும் பல 100 போராளிகள் உயர்க என்று வாழ்த்தி நன்றி தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.